நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்மள அதிகம் பேர் பயன்படுத்தக்கூடிய இமெயில் எதுன்னு கேட்டிங்கன்னா ஜிமெயில் தாங்க. கன்ஃபார்மாக ஜிமெயில் தான். நம்மளுடைய ஃபோனில் கூட ஜிமெயில் தான் நம்ம அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருப்போம். ஸோ இந்த ஜிமெயிலில் செட்டிங்ஸில் ஒரு முக்கியமான ஃபியூச்சர் இருக்குது. இந்த ஃபியூச்சர் வந்து உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டில் ஆனாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. அதை எப்படி ஆஃப் பண்ணணும், எதுக்காக நம்ம ஆஃப் பண்ணணும், இது எல்லா விவரங்களையும் நீங்கள் முழுமையாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணால் மட்டுமே அதில் உள்ள விஷயங்கள் நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய இமெயில் அக்கௌண்ட்டில் இந்த செட்டிங்ஸை ஆஃப் பண்ண முடியும். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனான ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஜிமெயில் இருக்கும் பட்சத்தில் அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டில் வரக்கூடிய இமெயில் உங்கள் நண்பரோ இல்லை உங்களுடைய ஆஃபீஸில் வந்து வரக்கூடிய இமெயில், இதுலேருந்து வரக்கூடிய இமேஜ் பார்த்தீங்கன்னா ரெண்டு வழிகளில் சென்ட் பண்ண முடியும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபைலை அட்டாச் பண்ணி சென்ட் பண்ண முடியும். இன்னொன்று நீங்கள் டைப் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு லிங்காக வந்து இமேஜை வந்து ஷேர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு வழிகளில் ஜிமெயிலில் வந்து சென்ட் பண்ண முடியும். அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைல் அட்டாச்மெண்ட்டை விட்டுருங்க. இன்னொரு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து வெப்சைட்டுக்கு கொண்டு போகும். அந்த லிங்கை வந்து நம்ம எப்படி டிசேபிள் பண்ணுறது, ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க ஜிமெயில் அப்ளிகேஷனில் போகலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஜிமெயிலை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டாப் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லைன் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பேஜுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய நான் இமெயில் அக்கௌண்ட் நான் வச்சிருக்கேன். ஸோ அதில் ஒரு இமெயில் அக்கௌண்ட் நான் செலக்ட் பண்ணுறேன், டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பேஜ் அப்படி ஸ்க்ரோல் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா டேட்டா யூசேஜ் இருக்கும், அதுக்கு கீழே இமேஜஸ் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து ஆல்வேஸ் டிஸ்பிளே எக்ஸ்டர்னல் இமேஜஸ் இருக்கு. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆஸ்க் பிஃபோர் டிஸ்பிளேயிங் எக்ஸ்டர்னல் இமேஜஸ் இருக்கு. ஸோ இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே உள்ள டிஃபால்ட்டாக இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணி ஆஸ்க் பிஃபோர் டிஸ்பிளேயிங் எக்ஸ்டர்னல் இமேஜஸ் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னால் இந்த ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா, இதனால என்ன பின் விளைவுகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வரக்கூடிய இமெயில் வந்து வைரஸ் உள்ள இமெயிலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய இமெயில் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதுவும் எக்ஸ்டர்னல் இமேஜஸ் மூலியம். ஸோ இதை தடுக்கிறதுக்காகவே வந்து ஜிமெயில் வந்து இந்த மாதிரி ஒரு செட்டிங்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மேனுவலாக வந்து நம்ம இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணலாம். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஆஸ்க் பிஃபோர் டிஸ்பிளே எக்ஸ்டர்னல் இமேஜஸ் இந்த மாதிரி மாற்றிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய இமெயிலில் வரக்கூடிய எக்ஸ்டர்னல் இமேஜஸ் வந்து ஆட்டோமேட்டிக்லி லோட் ஆகாது. ஸோ இது மூலயமா உங்களுடைய அக்கௌண்ட்டோட ப்ரைவசியை வந்து பாதுகாக்க முடியும். அதே நேரத்தில் உங்களுடைய டேட்டா வந்து வேஸ்ட் ஆகாது. ஸோ அதையும் நீங்கள் மிச்சப்படுத்தலாம். இந்த மாதிரி பல வழிகளை வந்து நீங்கள் வந்து கையாள முடியும். இந்த இமேஜில் கூடிய ஆஸ்க் பிஃபோர் டிஸ்பிளேயிங் எக்ஸ்டர்னல் இமேஜஸ் இது செட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய எக்ஸ்டர்னல் இமேஜை வந்து நீங்க டைரக்டா போய் மேனுவலா டேப் பண்ணால் மட்டுமே இந்த இமேஜ் லோட் ஆகும். அந்த இமேஜோட லிங்க் வந்து நீங்க போக முடியும். ஸோ அருமையான ஒரு செட்டிங்ஸ் பயன்படுத்தி பாருங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் ஜிமெயில் அக்கௌண்ட்ல கூடிய செட்டிங்ஸில் இந்த ஃபியூச்சரை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. எதுக்காக நம்ம வந்து ஆஃப் பண்ண போறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்க வழக்கம் போல உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்க. அப்படி என்னோட சொல்ல உங்களுக்கு கருத்துக்களை 2 வரி கீழே பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க நண்பர்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கு, அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க, கவலையே இல்லை.